இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறதுல இருந்து அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட வெயிட்டேஜ் என்னன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே தெரியும் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்ற டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது மாதிரி இப்போ இந்த ஃபீல்ட் மட்டும் இல்லை, டிசி அது இல்லாமல் டிஎன்பிசி போன்ற எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்ற டாப்பிக்கில் கொஷின் வராத கொஷின் பேப்பர் இருக்கு. ஸோ மினிமம் கேரண்டியாக ஒரு 2 to 3 மார்க்ஸ் நம்ம எல்லா எக்ஸாமையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் டிலே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல போயிடலாம். அடிப்படை உரிமைகள். இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு எழுதுறப்போ இந்த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நமக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்ற ஒரு உரிமையை நமக்கு கொடுத்ததுனால இந்திய அரசு எந்த விதமான ஒரு நடவடிக்கை இந்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இந்த அரசினுடைய நடவடிக்கைகள் இருந்தாலும் அந்த நடவடிக்கைகளை நாம கேள்வி கேட்க முடியும், அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நாம கோர்ட்டுக்கு போக முடியும். ஸோ இது ஒரு தனி மனித சுதந்திரத்தை வெளிப்படுத்தும் விதமா இந்திய அரசியலமைப்புல இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அடிப்படை உரிமைன்னு ஒண்ணு நமக்கு இல்லை அப்படின்னா நாம பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரி அடிமைத்தனமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப நாம எந்த இதுல இருக்கோம் அப்படின்னா மக்களாட்சி அப்படின்ற ஒரு ஆட்சிக்கு கீழே இருக்கும். ஓகே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அந்த ஆட்சியை நடக்கிறதுனால மனிதனாகிய நம்ம, அதாவது இந்திய குடிமக்களாகிய நமக்கு சில உரிமைகளை நம்ம அரசியலமைப்பே கொடுத்து, சரிங்களா, அந்த மாதிரியான உரிமைகளை பற்றி இந்த டாபிக்ல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஹியூமனா நம்ம இந்த இந்திய நாட்டில் வசிக்கிறோம்னா நமக்கு என்னென்ன உரிமைகள் பேசிக்கா இருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால இந்த வீடியோவை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காம எந்த ஒரு இந்திய குடிமகனாக இருந்தாலும் இந்த உரிமைகள்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா தெரிஞ்சுக்கிறது ஒரு அடிப்படையான ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி. சரிங்களா? ஸோ ஃபர்தர் நாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் பத்தி நான் ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ இந்த அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னாக்கா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மொத்தம் 25 பகுதிகள் இருக்கு. சரிங்களா? இந்த 25 பகுதிகளில் பகுதி 3 அப்படின்ற பகுதியில இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்ற நம்ம அடிப்படை உரிமைகள் சட்டம் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த அடிப்படை உரிமைகள் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, இந்திய அரசியலமைப்பினுடைய மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம மகாசாசனம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? 1215ல ரோம் நாட்டில் வந்து ஒரு ஒரு அரசர் இருந்தாங்க. ஸோ அந்த அரசர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, மக்களுக்கு ஒரு உரிமைகளை வழங்குறாங்க. அந்த மக்களுக்கு அந்த உரிமைகள் வழங்குற அந்த சாசனம் பேர் தான் மகாசாசனம். ஸோ அதே மாதிரி அந்த சாசனத்துன்னு மகாசாசனம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி இங்கே நிறைய சாசனங்கள் அரசியலமைப்பு நம்ம பார்ப்போம். அதுல இந்திய அரசியலமைப்பினுடைய மகாசாசனம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி அமைப்புகளின் மகாசாசனம் அப்படின்னா ரிப்பன் பிரபுவினுடைய அறிக்கை, அதே மாதிரி பஞ்சாயத்து அமைப்புகளின் மகாசாசனம் அப்படின்னாக்கா நமக்கு வல்வத்துறை நேதாக்களுடைய அறிக்கை, இந்த மாதிரி பார்ப்போம். சரி, அது அந்த வகையை பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பினுடைய மகாசாசனம் அடிப்படை உரிமைகள். சரிங்களா? அது இல்லாம இந்த அடிப்படை உரிமைகள் வேணுன்ற நோக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா 1931ல இந்திய தேசிய காங்கிரஸோட வருடாந்திர மாநாடு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வருடமும் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறப்போ கராச்சியில 1931ல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடக்கும். அந்த மாநாட்டில் தான் முதலா அந்த மாநாட்டினுடைய தலைவராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில அடிப்படை உரிமைகள் தொடர்பான தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அடிப்படை உரிமைகளுக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் ஓகே சார், இந்த அடிப்படை உரிமைகள் நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கிறோம். ஆனா இதை வந்து நம்ம ஒரு 60 நாடுகள்ல வந்து டெரைவ் பண்ணி தானே இந்த இந்திய அரசியலமைப்பை நம்ம எடுத்தோம். அப்போ இந்த அடிப்படை உரிமைகளை எந்த இடத்துல இருந்து எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை ஒரு மாடலா வச்சுதான் நம்ம இந்த அடிப்படை உரிமைகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம அரசியலமைப்பு இந்திய குடிமக்களாகிய நமக்கு எத்தனை அடிப்படை உரிமைகள் வந்து கொடுத்தது அதை பற்றி பார்க்கிறோம். இப்போ அரசியலமைப்பு தொடங்கப்பட்ட போது நமக்கு எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா மொத்தமா 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. சரிங்களா? ஆனா தற்போது எத்தனை நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படின்னாக்கா 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே நமக்கு இருக்கு. சரிங்களா? அந்த அடிப்படை உரிமைகள் என்னென்னு
இங்கே உங்களுக்கு போர்டில் நான் காட்டியிருக்கேன் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நீக்கப்பட்ட ஒரு அடிப்படை உரிமை இருக்கு இல்லையா, அதை பற்றி நான் டீட்டெயிலாக அங்கே சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கான 6 அடிப்படை உரிமைகள் தற்போது இருக்கு இல்லையா, அதில் முதல் அடிப்படை உரிமைகள் என்னன்னா சமத்துவ உரிமை. ஓகேங்களா. இந்த சமத்துவ உரிமையில எந்தெந்த ஆர்டிகல் வராதுன்னா ஆர்டிகல் 14 இருந்து 18 வரும் சரிங்களா. ஆர்டிகல் 14 இருந்து 18 வரும். இந்த உரிமைகள் என்னென்ன சொல்றது அப்படின்னா சமத்துவம், அதாவது இந்திய மக்களவையானவருக்கு எந்தவித இடத்துலையும் பாகுபாடு காட்டக்கூடாது சரிங்களா. எந்தவித இடத்துலையும் பாகுபாடு காட்டக்கூடாது. ஒருத்தர் ஜாதி, மதம், மொழி, இனம் அந்த அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாம தீண்டாமை மூலியமா அவங்களை நம்ம வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது சரிங்களா. அதை பத்தி சொல்லுது. இன்னும் ஃபர்தரா இந்த வீடியோல நம்ம ஒவ்வொரு ஆர்டிகலும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை எந்தெந்த ஆர்டிகல் வருது அப்படின்னா ஆர்டிகல் 19 இருந்து 22 வரும் சரிங்களா. ஆர்டிகல் 19 இருந்து 22 வரும் சுதந்திர உரிமைகளை சொல்லுது. சுதந்திர உரிமை அப்படின்னா இப்போ இங்க எல்லாமே ஈக்குவல் பார்த்தோம்னா இங்க சுதந்திரம் அப்படின்னா இந்திய நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் போயிட்டு வரலாம், எங்க வேணாலும் நம்ம தொழில் தொடங்கலாம் சரிங்களா. அப்புறம் நம்ம சுதந்திரமா ஒரு இடத்துல ஆயுதம் இல்லாம போகலாம். ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல வரும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து கைது செய்யறாங்கன்னா அவருக்கு என்ன சுதந்திரம் இருக்கு, ஒருத்தர் வந்து தண்டனை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கு, அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரமா வாழ்றதுக்கான உரிமையை இந்த சுதந்திர உரிமை, சுதந்திரமா வாழ்றதுன்னா சுத்தமான குடிநீர், ஆரோக்கியமான காற்று, சுற்றுப்புறச்சூழல், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பேசிக்கா சுதந்திரமா கிடைக்கணும் அப்படிங்கறது இந்த ஆர்டிகல் சொல்லும் சரிங்களா. இதுக்கப்புறம் இது அடிப்படை உரிமை 3 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதுல ஒரே ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு இந்த டாபிக் இருக்கு இல்லைங்களா. இப்போ இங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது பின்வரும் எது வந்து அடிப்படை உரிமைகளில் சாராதது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கான உரிமை, சமய சுதந்திர உரிமை, இது 4 கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுல ஒண்ணு ஒண்ணு இதோட கிடையாது. அப்போ முதல்ல இங்க சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க கொஸ்டின் பேப்பர்ல, சுரண்டலுக்கான உரிமை அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இப்போ எல்லாமே இதை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் தப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டாங்க சரிங்களா. அப்போ இந்த கொஸ்டின் தப்பா இருந்துச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணணும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்றத நீங்க ஹேண்டில் பண்ணணும் சரிங்களா. இது எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 23 and 24. ஓகே. நெக்ஸ்ட் சமய சுதந்திர உரிமை. இப்போ இந்த சமய சுதந்திர உரிமை இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. அதனால இங்க சமய சுதந்திர உரிமையில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்க அந்த மதத்தை பரப்பலாம் ஓகேங்களா. மதத்தை பரப்புறதுக்கு அவங்க உரிமை இருக்கு. ஆனா ஒருத்தரை கட்டாயப்படுத்தி ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது சரியா. அதை இந்த சமய சுதந்திர உரிமைகள்ல நம்ம பார்க்கலாம். எந்த மதத்தை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம், எந்த மதத்தை வேணாலும் நம்ம பரப்பலாம், நாமளே ஒரு மதத்தை உருவாக்கவும் செய்யலாம் சரிங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது சமய சுதந்திர உரிமை. இது என்ன ஆர்டிகல் வரும் அப்படின்னா ஆர்டிகல் 25 இருந்து 28 ஓகேங்களா. ஆர்டிகல் 25 இருந்து 28 வரும் கவர். நெக்ஸ்ட் வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இந்த கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அப்படின்றதுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிறுபான்மையினர் அப்படின்னா யாரு அப்படின்னா இந்தியாவில் இந்துக்கள் வந்து நம்ம அதிகமாக இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து பெரும்பான்மையினரும் இந்தியாவில் மற்ற மதங்கள் இந்து மதத்தை தவிர பிற மதங்கள் எல்லாமே என்னன்னா சிறுபான்மையினர் மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த சிறுபான்மையினருடைய கல்வி, கலாச்சாரம், அந்த உரிமைகளை பாதுகாக்கிறது இந்த ஆர்டிகல்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்வி நிறுவனங்கள், அவங்களே ஒரு கல்வி நிறுவனங்களை வந்து ஆரம்பிச்சு அதை நடத்துறதுக்கான உரிமைகள் எல்லாமே இந்த கல்வி மற்றும் கலாச்சாரத்தில் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 29 30 சரிங்களா. இது மட்டும். நெக்ஸ்ட் அரசியலமைப்பு மூலம் தீர்வு காணும் உரிமை. இது வந்து the most beautiful part of the Indian Constitution ஓகேங்களா. இது யாரும் நான் சொல்ல முடியாது ஓகேங்களா. இது சொன்னது வந்து B.R. அம்பேத்கர் ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை என சொல்லப்படக்கூடிய B.R. அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஆர்டிகல் 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா நமக்கு ஒரு அடிப்படை உரிமைகளோ இல்ல சட்டத்துக்கு புறம்பாக ஒரு நடவடிக்கை அரசு மேற்கொள்ளுதுன்னா அதை எதிர்த்து நாம நீதிமன்றத்தை நாடி நம்மளுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதுதான் அரசியலமைப்பின் மூலம் நாம தீர்வு கண்டுக்கலாம். அதனால அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை
அப்படின்னு சொல்லிட்டு இது டீட்டெயிலாக சொல்றாங்க. இதை வந்து பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, இந்திய அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருப்பாரு. அப்போ அது எந்த அளவுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருந்தா இதை அவர் பதிவு பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 32 படி உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம நாட முடியும், நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டா. அது இல்லாமல் ஆர்டிகல் 226 படி உயர்நீதிமன்றத்தை நம்ம நேரடியாக நாட முடியும். சரிங்களா? இந்த இதில் வந்து ஒரே ஒரு டியூட்டி என்னன்னா, அரசியல் அடிப்படை உரிமைகளில் நம்ம மற்ற உரிமைகளுக்கு எப்பவுமே வந்து கீழே நீதிமன்றங்கள்லேருந்து ஒன்றுனா படிப்படியாக மேலே போகும். சரிங்களா? ஆனால் அந்த அடிப்படை உரிமைகள் மட்டும் மீறப்பட்டா நாம டைரக்டாவே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லப்படக்கூடிய உச்சநீதிமன்றத்துக்கு டைரக்டாவே நம்ம நாட முடியும். சரிங்களா? அதுதான் இதோட டியூட்டி. ஓகே, இப்போ இந்த 6 அடிப்படை உரிமைகளை பற்றி பார்த்துட்டோம். இப்போ 7வது அடிப்படை உரிமைகள் அரசியல் தொடங்கப்பட்ட போது இருந்துச்சு, ஆனால் அதை வந்து ஃபர்தராக எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம சொல்லிடலாம். இது வந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல்ல வந்து இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ இந்த சொத்துரிமை எதுல இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஆர்டிகல் 19ல 1ல Fல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 31 இந்த 2 ஆர்டிகல்லையுமே நீக்கிட்டு இந்த சொத்துரிமை அப்படிங்கிற உரிமையை எங்க கொண்டு வச்சிருக்காங்கன்னா ஆர்டிகல் 300A இந்த ஆர்டிகலை வச்சிருக்காங்க. சரிங்களா? ஏன் இதை வச்சாங்க அப்படின்னா, இந்த சொத்துரிமை என்ன சொல்லுது அப்படின்னா, சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இருக்கிற பட்சத்துல நாம ஒரு இப்போ வந்து அரசு ஒரு சாலை அமைக்கிறதுக்காக ஒரு நிலத்தை கையகப்படுது. சரிங்களா? இப்போ இந்த கையகப்படுத்துற நிலத்தை அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் என்ன பண்ணுவாரு, எனக்கு இந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது, இந்த சொத்துங்கிறது என்னுடைய அடிப்படை உரிமை, அதனால நீ கையகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. அப்போ அடிப்படை உரிமைகள் மீறும் போது கோர்ட் என்ன பண்ணும், ஃபர்தரா அந்த கேஸ்ல அந்த பர்சனுக்கு அந்த நிலத்தினுடைய உரிமையாளருக்கு தான் சாதகமா தீர்ப்பு சொல்லும். ஸோ இதனால என்ன பண்றோம்னா, கவர்மெண்டோட அந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸை சரிவர இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அந்த சட்ட திருத்தம் என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா 44வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? 44வது சட்ட திருத்தத்தின்படி 1978ல இந்த சொத்துரிமையை நீக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இது நீக்கப்பட்டதுனால இது என்ன உரிமையா மாறுது அப்படின்னா, சட்ட உரிமையா மாறுது. சட்ட உரிமை அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் ஒரு நிலத்தை கையகப்படுத்தும் போது அதை எதிர்த்து நம்ம கோர்ட்டுக்கு போக முடியும். ஓகேங்களா? அந்த நிலத்தினுடைய உரிமையாளரா நம்ம கோர்ட்டுக்கு போக முடியும். ஆனா அந்த நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு அவங்களால சொல்ல முடியாது, கோர்ட்டால சொல்ல முடியாது. எனக்கு சட்ட உரிமை, ஏன்னா அடிப்படை உரிமை கிடையாது. கோர்ட் வந்து இந்த நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா நிலத்தினுடைய உரிமையாளர் நமக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னாக்கா, இதற்கு ஒரு நிவாரண நிதி காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அந்த காம்பன்சேஷனை எனக்கு உயர்த்தி வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியுமே தவிர, இந்த சொத்து என்னுடைய சொத்து, என்னுடைய அடிப்படை உரிமை, இதை நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம கோர்ட்டை அணுக முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த சொத்துரிமை அப்படின்ற இந்த உரிமையை ஆர்டிகல் 19(1) Fம் ஆர்டிகல் 31ல இருக்கிறத 307 கொண்டு போய் வச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு ஆர்டிகல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஆர்டிகலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அதை அப்படியே கிளியராக பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமைகள், இது சமத்துவ உரிமையில் ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரும். சமத்துவத்தை பற்றி பேசுகிற உரிமைகள். சரிங்களா? ஓகே, இப்போ அதுக்கப்புறம் அந்த 19ல இருந்து 22 வரும் சுதந்திரத்தை பற்றி பேசுகிற உரிமைகள். சரிங்களா? இப்போ ஆர்டிகல் 14. இந்த 14 என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரிங்களா? சட்டத்திற்கு முன்னாடி எல்லாருமே சமம். இங்க சட்டம், அரசியலமைப்பு சட்டம் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா, அந்த சட்டம் எல்லாருக்குமே இந்திய குடிமகனாகிய எல்லாருக்குமே சமம். சரிங்களா? இப்ப ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், அப்போ உயர்ந்த ஜாதிகளுக்கு ஒரு சட்டம், தாழ்ந்த ஜாதிகளுக்கு ஒரு சட்டம், வெள்ளையா இருக்கவங்களுக்கு ஒரு சட்டம், கருப்பா இருக்கவங்களுக்கு ஒரு சட்டம், அப்படின்னா என்ன விதமான பாகுபாடுமே கிடையாது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்புல ஒரு சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்கன்னா அது இந்திய குடிமக்களாக இருக்கிற எல்லாத்துக்கும் சமம். இதுல சின்ன சின்ன எக்ஸப்ஷனல் கேசஸ், அதாவது சின்ன ஒரு இது இருக்கு, எப்படி சொல்றது, விதிவிலக்கு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற இந்த இதுலேயே ஒரு விதிவிலக்கு இருக்கு. குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற விதிக்கு கீழே வரமாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பதவியில் இருக்கும்போது அவங்க மேல குற்ற விசாரணை பண்ண முடியாது. அந்த மாதிரி சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும், சின்ன உரிமைகள் அவங்களே எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா, இங்கிலாந்து நாட்டினுடைய ஏபி டைசி அப்படிங்கிறவர் தான் இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை உருவாக்குறாரு. சரிங்களா? இந்த கோட்பாடு மட்டும் இல்லாம அமெரிக்காவில் ஒரு கோட்பாடு இருக்கு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லைங்களா? அமெரிக்காவில் சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்ற கோட்பாடு அமெரிக்காவினுடைய கோட்பாடு.
சரிங்களா. நெக்ஸ்ட் இது அவ்வளோ, இதில் ஒன்றும் பெரிய கண்டென்ட்டாக கேட்குற அளவுக்கு ஒன்று இருக்காது. ஓகேங்களா. இதுதான் ஆர்டிகல் 14. ஓகே, இங்கே வந்து ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15ம் ஆர்டிகல் 16ம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கான ஒரு பொது வேலை வாய்ப்பில் நமக்கு என்ன இடஒதுக்கீடு இருக்கு, இல்லை எல்லாருக்குமே சமமானதான, இப்போ எவ்வளோ மார்க் மாதிரி எடுத்தாலும் எல்லாருமே சமமாக தான் கொடுப்பாங்களா அப்படின்றத பற்றி நம்ம இங்கே தான் தெரிஞ்சுக்கப்போம். ஸோ இந்த ஆர்டிகல் 15யும் 16யும் நான் வந்து பிரீஃபாக பார்ப்போம். சரிங்களா. இப்போ என்ன சொல்றாங்க, மதம், இனம், பாலினம், மொழி, பிறந்த இடம், இந்த அடிப்படையில யாரையுமே பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சரிங்களா. இப்ப மதம், இனம், பாலினம், அப்ப நம்ம ஒருத்தங்க பெண்கள் வந்து மேம்படுத்தியோ, ஆண்களை கீழ்படுத்தியோ, இல்லை ஆண்களை கீழ்படுத்தியோ பெண்களை மேம்படுத்தி பார்க்கக்கூடாது. சரி, இப்போ உங்களுக்கு டவுட் ஒன்று வரும் இல்லையா. இப்ப அரசினுடைய வேலை வாய்ப்பு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இல்லையா, அதுல வந்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க இல்லை, இதுக்கு முன்னாடியே அந்த சட்டத்தை படிச்சவங்க கேட்டதுனால அதுக்காக ஒரு நீதிமன்றத்தை நடந்ததுனால அதுக்காக சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. அந்த சட்ட திருத்தங்கள் தான் 15ல 4, சரிங்களா, அதுக்கப்புறம் 16ல 4. இப்ப இந்த மாதிரி பாலினம் பாகுபடுத்தக்கூடாது. முன்னொரு காலத்துல ஆண்கள் வந்து ஒரு மேன்மையான நிலையில இருந்தாங்க, பெண்களை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்றது தெரியுங்களா. இப்ப ஆண்கள் இந்த லெவலில் இருக்காங்க, பெண்கள் இந்த லெவலில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரையும் ஈக்குவலா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு இடஒதுக்கீடுகள் கொடுத்து மேலே வந்துடும். ஸோ நீங்க இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா தமிழ்நாடு அரசு வந்து பெண்களுக்காக இலவச பேருந்துகள், அப்புறம் மாதமான 1000 ரூபாய் அந்த திட்டம், ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் பெண்களை ஆண்களுக்கு மிக ஈக்குவலைஸாக கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள். ஸோ இப்போ பாலின அடிப்படையில் நம்ம பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது. ஆனால் ஒரு பாலினம் கீழே ஒரு பாலினம் மேலே இருக்கிறதுனால அவங்கள ரெண்டு பேரும் ஈக்குவலைஸாக கொண்டு வர வரணும். இந்த மாதிரியான புது திட்டங்களை கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லான்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா. இன்னொன்று அடுத்து ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது அப்படின்னா பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமம். ஓகே, பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமமான உரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 16 சொல்லுது. ஓகே சார், நீங்க இப்ப எம்பிசி, பிசி, அதுக்கப்புறம் எஸ்சி, அப்படி எஸ்டி அப்படின்னு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களே, இதுல எங்க இருக்கு ஈக்குவலா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இப்ப இந்த பொது வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் சமம் அப்படின்னா இதில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம இப்போ ஒரு பிசியில் இருக்காங்க, ஓகே, அவங்க முன்னாடி எஜுகேட்டடாக இருந்திருப்பாங்க, அவங்களுடைய பசங்களை படிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு எஸ்சியில் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி அவங்களுடைய அப்பா தாத்தா அவங்க எஜுகேட்டடாக இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க படிக்க வச்சிருப்பாங்க, அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு வந்திருப்பாங்க. இப்போ இருக்க அந்த எஸ்சியில் இருக்கவங்களோ, இல்லை எஸ்டியில் இருக்கவங்களோ, இல்லை எம்பிசியில் இருக்கவங்களோ, இல்லை பிசியில் இருக்கவங்களோ எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. பட் பொதுவான பார்வையில் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, பொதுவாக பார்வையில் அணுகும்போது பிசியில் இருக்கவங்க கொஞ்சம் படிக்க வச்சிருப்பாங்க, இவங்க படிக்க வைக்கிறதுக்கான பொருளாதாரமும் இருக்காது, அதுக்கான நாலேஜும் இருக்காது. சரிங்களா. ஸோ அவங்களையும் முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. எது அப்படின்னா இப்போ எஸ்சிக்கு 18%, பிசிக்கு வந்து ஓபிசிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 27% இடஒதுக்கீடு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. இப்போ இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட் இருக்காங்க. இது என்னன்னா ஓசி அதாவது ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி தவிர மீதி இருக்காங்க இல்லையா, அதர் கேஸ்ட், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதார அடிப்படையில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. ஸோ ஓகேங்களா. இப்போ அவங்க முன்னேறிய வகுப்பு அப்படின்றதுக்காக ஒரே காரணத்துக்காக அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் அரசு வேலையில அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வந்தது. ஸோ அந்த கோரிக்கையை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மத்திய அரசினுடைய இடஒதுக்கீடுல 10% அவங்களுக்கு இடஒதுக்கீடு, மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்புலையோ கல்வியிலையோ 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா 103வது சட்ட திருத்தத்தின்படி இவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷன்ல பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கறது வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இருந்தாலும் இது கொடுக்குறாங்க, இட்ஸ் ஓகே, அது பிரச்சனை கிடையாது. நம்ம இங்கே வந்து சப்ஜெக்டா இது பார்ப்போம். எந்த ஒரு இதையும் சப்ஜெக்டா அணுகும்போது தான் நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் வரும். சரிங்களா. இப்போ ஓபிசிக்கு மண்டல் கமிஷன் அப்படிங்கிறவங்க வந்து மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட் படி 27% ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. சரி, இது எல்லாமே இந்த ஆர்டிகல் கீழ் தான் கொடுத்தாங்க. சரிங்களா. அதனால இந்த ஆர்டிகல் 14, 15 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் இதுல சப் கிளாஸ் இருக்கு. ஆர்டிகல் 15ல 4, ஆர்டிகல் 16ல 4, இந்த ரெண்டு சப் கிளாஸும் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி இந்த क्वेश्चन. சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 17. ஓகே, ஆர்டிகல் 17 என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா தீண்டாமை வந்து இப்போ செய்யக்கூடாது, யாரையும் தீண்டாமை செய்யக்கூடாது. தீண்டாமைனா அன்டச்சபிலிட்டி. இவங்க இந்த உயர்ந்த ஜாதினாங்க, நாங்கள் வந்து தாழ்ந்த ஜாதியை வந்து டச் பண்ண மாட்டோம்
சொன்னாங்க வந்து தீட்டு ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி கோயில்கள் விட மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 17 சொல்லுது. சரிங்களா? இப்போ இந்த 17 இன்னும் என்ன ஒரு அட்வான்ஸாக போய் என்ன பண்ணுறதுன்னா, சுதந்திரமான பிறகு 1955 தீண்டாமைக்கு எதிராக ஒரு ஒழிப்பு சட்டத்தையே வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இப்போ தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955. சரிங்களா? அதுக்கப்புறம் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம். இப்போ SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னாக்கா இப்போ ரீசெண்டாக போய் பார்த்துருப்பீங்க, வேங்கை வயலில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் மீதான அந்த ஒரு குடிநீர் கல்வி கேட்கறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு எதிர்கீழே வரும்னா SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வரும். சரிங்களா? இந்த மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வரும்போது தண்டனைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த தண்டனைகள் பெருசானா குற்றங்கள் குறையும் அப்படின்ற ஒரு பிலாசபி மூலமா இந்த 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்ற ஒரு தடுப்பு சட்டத்தை ஏற்றி SC மற்றும் ST பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னொன்னு இதுல நம்ம என்ன சொன்னோம், சட்டத்திற்கு நான் என்ன சொன்னோம், இதுல வந்து ஆர்டினல் தேர்வு தலைவருக்கு ஒரு பிரிவில் இருக்கு இல்லையா? இங்க இந்த தீண்டாமையோட இந்த ஆர்டிகல் 17 ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, எந்தவித ஒரு உயர் அதிகாரத்தில் அது ஆளுநராகவே இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் சரி, அவங்க தீண்டாமை பண்ணாலும் அது ரொம்ப குற்றமான செயல் தான். சரிங்களா? எந்த விதமான பர்சனுக்கும் இதுல இருந்து விதிவிலக்கு கிடையாது. ஓகே? இப்போ ஆர்டிகல் 17 வந்துச்சு. சரிங்களா? ஆர்டிகல் 18 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, பட்டங்களை தடை செய்கிறது. இங்க நான் எழுதிருக்கேன், பட்டங்கள் தடை பண்ணிருக்க, பட்டங்களை தடை செய்கிறது. என்ன பட்டங்கள் தடை செய்கிறது? ஒருத்தரை ஜாதி ரீதியாகவோ இல்ல மத ரீதியாகவோ இல்ல அவங்க மொழியை வச்சோ அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஓகே? இதை ஒரு பட்டமா அவங்களை வச்சு அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க மனசை புண்படுத்துற மாதிரி நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பட்டங்களை தடை செய்கிறது. இந்த செகண்ட் பாயிண்ட், எக்ஸப்ட் அரசு வழங்கும் பட்டம் போட்டிருக்கேன். இது என்னன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன், பாரத ரத்னா இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அப்படின்னு முன்னாடி கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பட்டங்களை எதுவுமே தடை செய்யலை. அது இல்லாம ஒரு கல்வி அறிவின் மூலம் அவங்க ஒரு பட்டத்தை வாங்கினாங்கன்னா அந்த பட்டத்தையும் தடை செய்யலை. ஓகேங்களா? இப்போ இதுல என்ன ஆகும், இந்த பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத ரத்னா விருதுகள்லாம் ஆர்டிகல் 18 படி தான் இந்தியாவினுடைய சிறந்த நபர்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது இங்கிலீஷ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்படி கேட்டாங்கன்னா, ஒருவருக்கு பத்மபூஷன் விருதுகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது அப்படின்னா ஆர்டிகல் 18. சரிங்களா? இப்ப இது வரலாம் நம்ம பார்த்து சமத்துவ உரிமை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போது சுதந்திர உரிமையில முதல் ஆர்டிகல் 19. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் 19 தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குது. இந்தியால குடிமக்களாக நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஃப்ரீடம்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் அப்படின்னா இந்த 19. சரிங்களா? இதுல சப்டிவிஷன் சப் கிளாஸஸ் இருக்கு. ஓகேங்களா? 19ல 1ல என்ன இருக்கு அப்படின்னா பேச்சுரிமை. இந்த பேச்சுரிமை இருக்கு இல்லையா? இந்த பேச்சுரிமை அப்படின்னா இந்திய குடிமக்களாக இருக்கிற நமக்கு எல்லா வகையான பேச்சு, அதாவது நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கான உரிமைகள் எல்லாமே இதுல தான் வரும். சரிங்களா? இந்த உரிமைக்கு கீழே தான் ஊடகம், அதாவது மீடியாஸ் எல்லாமே வந்து அவங்க ஒரு அரசை பத்தின அவங்களுக்கான கருத்துக்களை எடுத்து சொல்றது எல்லாமே இந்த பேச்சுரிமை தான். ஆனா இதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒருத்தருக்கு பேச்சுரிமை இருக்குதுன்றதுக்காக எதை வேணாலும் பேசிட முடியாது. அது என்னன்னா, அரசுக்கு எதிராக பேசக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய எதிரி நாடுகள் இருக்காங்க இல்லையா, அந்த எதிரி நாடுகளுக்கு ஆதரவாக பேசக்கூடாது. ஸோ ஒருத்தரை வந்து வன்முறையில் ஈடுபடுற மாதிரி தூண்டுற மாதிரி பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம பேச்சுரிமை இருக்கு. பட் இந்த பேச்சுரிமை இந்த ஆர்டிகல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 19ல 1ல சப் கிளாஸ் E. சரிங்களா? நெக்ஸ்ட் 19ல 1ல D, ஆயுதமின்றி கூறும் உரிமை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஓகேங்களா? அரசியல் கட்சிகள் இப்போ ஒரு விவசாய சட்டத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னாக்கா அந்த போராட்டத்துக்கு கண்டிப்பா அவங்க அனுமதி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஆர்டிகல் தான். ஓகே? அவங்க ஆயுதமின்றி கூடியிருந்தா அதுக்கு அவங்களே பாதுகாப்பு கொடுத்து அந்த போராட்டத்தை வழிநடத்துறதுக்கு உதவியா இருப்பாங்க. இன்கேஸ் அவங்க ஆயுதம் வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு மனிதன் ஒரு இந்திய குடிமகன் இந்திய அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணாலே நம்ம அரசியலமைப்பை நமக்கு உரிமை கொடுத்துருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் 19ல 1ல C, இது எந்த சப்ளாஸ் என்ன சொல்றது அப்படின்னா சங்கம் அமைச்சுக்கலாம். இப்போ சங்கம் அமைச்சுக்கலாம்னா ஒரு குழுவா சேர்ந்து நம்மளுக்கான உரிமைகளை நம்ம எடுத்து சொல்றதுக்காக ஒரு சங்கங்கள் அமைச்சுக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்கு அப்படின்னாக்கா அங்க பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகளுடைய சங்கங்கள் இருக்கும். ஓகேங்களா? அந்த கட்சிகளுடைய சங்கங்கள் நம்ம மெம்பர் ஆயிட்டோம்னா
அவங்க நம்மளுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து நம்ம உரிமைகளுக்காக பெற்றுக்கலாம். சரிங்களா? ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பா நம்ம இருக்கும்போது நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கான உரிமை வந்து மறுக்கப்படாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சங்கம் அமைத்தல் முடியும். ஸோ இப்போ இதுவும் ஈஸியான ஒன்றும் இல்லை. இந்த ஆர்டிகல் 19(1) டி படி தான் நம்ம இந்தியாவில் எங்க வேணாலும் போயிட்டு வரதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. இந்தியன் வரைபடத்துக்குள்ளார எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம போயிட்டு வரதுக்காக நமக்கு உரிமைகள் இருக்கு. ஆனா அதுக்காக நம்ம ராணுவம் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிற அந்த பார்டர்ல போய் நிற்பேன் அப்படின்னாக்கா நம்மளே தான் வந்து நம்ம தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இது இந்தியா வரைபடத்துக்குள்ள எந்த இடத்துக்கு வேணாலும் நமக்கு போயிட்டு வரதுக்கான உரிமை இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ இதுபடி தான் இப்போ நார்த் இந்தியாவில் நம்ம ஊருக்கு வராங்க, இங்கே தொழில் வேலை பார்க்குறாங்க, அவங்க பொருளாதாரம் வைக்கிறாங்க, அவங்க போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த உரிமை கொடுக்குது. நெக்ஸ்ட் இங்கே எங்கேனாலும் வசிக்கும். இப்போ நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் வந்து ஜம்மு காஷ்மீரில் போய் வசிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிசோரம், வடகிழக்கு மாநிலம் எந்த இடத்துல வேணாலும் எனக்கு வசிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஸோ இது வந்து 19(1) எங்க வேணாலும் வசிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இப்போ 19(1) ஜி இப்போ தொழில் செய்ய, இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அங்கேயே எனக்கு தங்கி இருக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. நான் எனக்கு என்னுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நான் ஒரு தொழிலில் ஈடுபடுறதுக்கோ இல்லை ஒரு தொழிலை தொடங்குறதுக்கோ எனக்கு அந்த உரிமை இருக்கு. ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வட மாநில தொழிலாளர்கள் அதிகமாக இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்கள நம்ம எதுவும் யோசிச்சு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அரசியலமைப்பே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து. சரிங்களா? எந்த இடத்துல வேணாலும் வசிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் போயிட்டு வரலாம், எந்த இடத்துல வேணாலும் நம்மளுக்கு தொழில் தொடங்கலாம் அப்படின்ற உரிமைகளை அரசியலமைப்பே கொடுத்துருக்கிறதுனால நாம மற்ற மாநிலத்தவர்களை உள்ள வரப்படணும், இல்லை நம்ம மற்ற மாநிலத்துக்குள்ள போகும்போது அவங்க நம்மளே உள்ள வரப்படணும் சொல்றது சட்டப்படி கொடுக்கணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஆர்டிகல் பார்க்கலாம். இப்போ என்ன பண்றோம்னா ஆர்டிகல் 20. ஓகே. இப்போ 19 பார்த்துட்டோம். இப்போ ஆர்டிகல் 20 என்ன சொல்லணும் அப்படின்னா இதுவும் நம்ம சுதந்திர உரிமை கீழே வர ஒரு ஆர்டிகல். இதில் என்னன்னா நமக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு பாதுகாப்புக்கான உரிமை. இப்போ ஒரு நபரை ஒரு விஷயத்துக்காக குற்றம் சாட்டி அவங்களை கைது பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்டே கூட வந்துருச்சுனாலும் அவங்க ஒரு குற்றத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே அவங்க வந்து தண்டிக்க முடியும். சரிங்களா? ஒரு குற்றம் இப்போ ஒரு கொலை குற்றம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அந்த குற்றத்துக்காக அவரை ஒரு டைம் மட்டும் தான் தண்டிக்க முடியும். தண்டிச்சு அவர் தண்டனையிலிருந்து வெளியே வந்துட்டாருன்னா அந்த குற்றத்துக்காகவே மீண்டும் ஒரு முறை அவர் வந்து தண்டிக்க முடியும். சரிங்களா? அதுதான் ஒரு குற்றம் ஒரு முறை அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு குற்றத்திற்கு ஒரு முறை மட்டுமே தண்டிக்க முடியும். இன்னொன்னு செகண்டா இந்த ஆர்டிகல் ஸ்பெஷலா என்ன சொல்றது அப்படின்னாக்கா இந்த ஒருத்தர் வந்து குற்றம் செஞ்சிருக்காரு, அந்த குற்றம் செஞ்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் வரது இல்லையா, அந்த டைம்ல என்ன ஒரு சட்டம் நடைமுறையில் இருக்கோ அந்த சட்டத்தின் படி மட்டும்தான் அவரை தண்டிக்க முடியும். சரிங்களா? இப்போ ஃபியூச்சர்ல 2024 இருக்கோம் நம்ம. இன்னைக்கு ஒரு சட்டம் நடைமுறையில் இருக்கு. இப்போ வந்து ஒரு பாலியல் வழக்குக்கு ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது உச்சபட்ச ஒரு தண்டனையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2025 அது வந்து தூக்கு தண்டனையை மாற்ற போறாங்க அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல ஃபியூச்சர்ல கொடுக்க போற தண்டனையை இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல பாலியல் வழக்குக்கு நாம வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு நம்ம கொடுக்க கூடாது. சரிங்களா? அதுதான் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான பாதுகாப்பான உரிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு டேட்ல இருக்கிற சட்டத்துல உச்சபட்ச தண்டனை என்னவோ அதை மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆகி ஒரு பாலியல் வழக்கு அப்படிங்கும் போது அதுல வந்து மக்கள் எமோஷனலா கனெக்ட் ஆகி அவன் இங்கேயே எங்கிட்ட கொடுங்க வெட்டிடுவேன், எங்கிட்ட கொடுங்க அவன் இது பண்ணி அதை பண்ணிடணும் நம்ம சொல்றோம். பட் நமக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா உச்சபட்ச தண்டனையா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா இதெல்லாம் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் உச்சபட்ச தண்டனை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 என்னன்னா உயிர் வாழ அல்லது வாழ்க்கை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. இதுல இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும்னா நாம இந்திய மக்களாகிய நமக்கு நாம எப்படின்னா உயிர் வாழ்வதற்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்குதே தவிர நம்ம உயிரை மாய்த்து கொள்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. இன்கேஸ் ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்றான்னு வச்சுக்கோங்க, அந்த சூசைட் அட்டன் பண்றவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒன்ஸ் இறந்துட்டா அது கேஸா மாறாது. ஓகேங்களா? சூசைட் அட்டன் பண்ணி அது இறந்துட்டா கேஸா மாறாது. இன்கேஸ் சூசைட் அட்டன் பண்ணிட்டு அது ஃபெயிலியர் ஆகி உயிரோடு இருக்காரு அப்படின்னாக்கா அவர் தன் உயிரை மாய்த்து கொள்வதற்காக அவர் அந்த விஷயத்தை பண்ணாரு, அதுக்காக அவர் மேலேயே கேஸ் போடும். சரிங்களா? அப்போ இந்தியாவில் உயிரை மாய்த்து கொள்வதற்கு உரிமை கிடையாது. இதுல ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு. என்னன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மருத்துவ ரீதியா ஒரு படிக்க ஆயிட்டாரு, இதுக்கு மேல அவங்களால உயிர் படைக்கவே முடியாதுன்னு மருத்துவ சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்கன்னா மட்டும் கருணை அடிப்படையில் அவரை வந்து கொலை செய்யறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் நம்ம அரசியல் இருக்கு. சரிங்களா? இது என்னன்னா உயிர்
அல்லது வாழ்க்கை வாழ்க்கை. இதுல இது மட்டும் இல்லாம நம்ம சுத்தமான சுற்றுச்சூழல் இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, ஓகேங்களா? அது மாதிரி சுத்தமான குடிநீர் நமக்கு பெறுவதற்கு உரிமை இருக்கு. இது ஒரு டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்திய குடிமகன் சுத்தமான குடிநீரை பெறுவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எது வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, அது ஆர்டிகல் 21. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ புக்ல உங்களுக்கு குவாலிட்டி இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த கண்டென்ட் எங்க இருக்குது அப்படின்னாக்கா 12th ஜுவாலஜில ஒரு இடத்துல புக் பேக்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து அப்போ போட்டாங்க, எல்லாருமே தப்பா போட்டாங்க. ஸோ இது எங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரு புக் பேக்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து அரசியல் ஒரு லிங்க் பண்ணி அவங்க இந்த கொஸ்டின் எடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21A. இப்போ ஒரே ஒரு இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ எந்த இடத்துலலாம் கேபிட்டல் லெட்டர்ல அல்பபெட் வருதோ அதெல்லாம் புதுசா ஆட் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் தொடங்கப்படும் போது இது இல்லை, புதுசா இதை ஆட் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துலலாம் ஸ்மால் a ஸ்மால் b அப்படின்னு முன்ன பார்த்தோம் இல்லையா, 19ல 1ல a 19ல 1ல b, இப்போ ஸ்மால் b பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் அரசியலமைப்பு தொடங்கப்பட்ட போதே இருந்தது அப்படின்னா. சரிங்களா? இதுல 21A கேபிட்டல் ஏன்றதுனால இது வந்து 86வது சட்ட திருத்தம் 2002 படி இந்த அடிப்படை உரிமைகளை சேர்த்தாங்க. இது அடிப்படை உரிமை என்ன சொல்லுது? இப்போ 6 வயதிலிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகள் எல்லாருமே இலவசமா கட்டாயமா கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஏன் 14 வயசு அப்படின்னா 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாருமே ஒரு தொழில் ஈடுபட்டா அது என்ன தொழில் அப்படின்னாலும் அது குழந்தை தொழிலாளர்கள் கீழே வரும். சரியா? அது குழந்தை தொழிலாளர் முறை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பின்படி ஒரு குற்றமான ஒரு செயல். சரிங்களா? அதனால 6 இருந்து 14 வயது வரை மினிமம் ஸ்கூல் ஏஜ்ல தான் முடியும், அதுவும் ஃப்ரீயா, அது அரசியல் இதுக்காக வெளிவரும். சரிங்களா? இதை உறுதிப்படுத்த விதமா RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து 2009. ஓகே, இது நடைமுறைக்கு வந்து 1/4/2010 இந்த டேட்ல இருந்து நமக்கு இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. சரி, ஓகேங்களா? RTE கேட்டாங்கன்னா 2009, இது நடைமுறைக்கு வந்தது கேட்டாங்கன்னா 1/4/2010. ஓகே, இப்போ எந்த ஒரு கல்வி, அதாவது இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு குழந்தையும் கல்வி கற்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நடவடிக்கைக்கான முதல் படியா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் 22 கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ஆர்டிகல்ஸ் கூட. ஓகேங்களா? இப்போ நான் எழுதி பாருங்க, தண்டனை காவல் தடுப்பு காவல் அப்படின்னு 2 எழுதிருக்கேன். ஓகேங்களா? இங்க தண்டனை காவல் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு அப்படின்னா அந்த குற்றத்திற்காக அவரை வந்து கைது பண்ணிட்டு போறாங்க இல்லையா, அது வந்து தண்டனை காவல். ஓகே, செகண்ட் தடுப்பு காவல் அப்படின்னா ஒரு குற்றம் நடைபெறாது, ஆனா இந்த குற்றம் இவருக்கு வெளியே இருந்தா நடைபெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கைது பண்ணிட்டு போறாங்க இல்லையா, அது வந்து தடுப்பு காவல். அந்த குற்றத்தை நடக்காம தடுக்கிறோம். ஓகே, அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அதுவே தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றோம். இந்த தடுப்பு காவல்ல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் எழுதி கொடுக்குறோம். தடா சட்டம், கொடா சட்டம், மிசா சட்டம் அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மிசா ஆக்ட் நம்மளுடைய ஆனரபிள் சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மிசா ஆக்ட்ல கீழே கைது பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த மாதிரி கைது பண்ணும்போது என்னன்னா, இப்போ இந்த நபர்கள் எல்லாம் வெளியே இருந்தாங்கன்னா சட்டத்துக்கு புறமா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இவங்களெல்லாம் தடுப்பு காவல் அப்படின்ற இதுல வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருவாங்க. ஓகே, அந்த குற்றம் இனிமே நடைபெறாது. ஆனா இந்தியாவில் மட்டும்தான், உலகத்திலே இந்தியாவில் மட்டும்தான் இந்த தடுப்பு காவல் அப்படின்ற ஒன்று நடைமுறையில் இருக்கு. மற்ற எங்கேயும் தடுப்பு காவல் நடைமுறையில் இல்லை. ஓகேங்களா? ஒருத்தர் குற்றம் செஞ்ச பிறகுதான் அது குற்றமா கன்வெர்ட் ஆன பிறகுதான் அவங்களுக்கான தண்டனை வரும். அதாவது குற்றம் நடக்காமல் தடுக்கிறதுக்காக இதை முன்னெச்சரிக்கையாகவே கைது பண்ணி வச்சுப்பாங்க. சரிங்களா? இப்போ தண்டனை காவல்ல என்னன்னா, ஒருத்தர் கைது பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்கள 24 மணி நேரத்துக்குள்ளார மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல் அடையணும். ரெண்டாவது அவங்களுக்கு லீகல் அட்வைஸ், அவங்களுக்காக வாதாடுறதுக்கு சட்ட உதவிக்கு ஏதாவது ஒரு வக்கீல வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு சட்ட உதவி. ஓகே, அது போகும். இன்னொன்று, அவங்க என்ன காரணத்துக்காக அவங்க கைது செய்யப்படுறாங்க அப்படின்றத வந்து இந்த தண்டனை காவல்ல கீழே அரசு பண்றவங்க சொல்லணும். சரிங்களா? ஓகே, இப்போ தடுப்பு காவல், இந்த தடுப்பு காவல்ல என்னன்னா அவங்க எந்த காரணத்துக்காக அரசு பண்றாங்க அப்படின்ற காரணத்தை சொல்ல தேவையில்லை. இன்னொன்று, அவங்க தடுப்பு காவல்ல போய் அடைக்கவாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் 3 மாசம் மட்டும்தான் தடுப்பு காவல் வச்சுக்க முடியும், அதுக்கு மேல வச்சுக்க கூடாது. சரிங்களா? இது ஆர்டிகல் 22. இது என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு பத்தி சொல்றோம். இது வந்து கைது செய்யப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு பத்தி சொல்றது என்னன்னா ஆர்டிகல் 27. சரிங்களா? இப்போ இதோட சுதந்திர உரிமைகள் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்
ஆர்டிகல் 23 என்ன சொல்லுது? இங்க எழுதி போட்டு பாருங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள். இப்போ ஒரு பெண்களையோ ஒரு குழந்தைகளையோ கடத்திட்டு போய் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறது, இல்லை குழந்தைகளை வந்து பிச்சை எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறது வந்து அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து குற்றம்னு சொல்லுது. சரிங்களா? இப்போ பாலியல் ரீதியான தொழில்களில் அவங்களே வந்து ஈடுபட்டாங்கன்னா அது வந்து எப்படி தெரியல எனக்கு. பட் இங்கே வந்து அவங்க பாலியல் ரீதியாக கட்டாயப்படுத்தி ஒரு பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வைக்கும்போது இது வந்து குற்றம். அதே மாதிரி ஒரு குழந்தைய அவங்களுடைய மினிமம் குழந்தைகளுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க விடாம அந்த சின்ன வயசுலேயே அவங்க வந்து குற்றம் அனுபவிக்க விடாம அவங்களை பிச்சை எடுக்க வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸான இடத்துல வேலை பார்க்குறது, இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஆர்டிகல் 23. அதனால தான் இங்கே சுரண்டல், அவங்கள சுரண்டக்கூடாது, அவங்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்காக கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976 கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இது என்னன்னா ஒரு குறைந்த ஊதியத்தை வாங்கிட்டு அவங்கள்ட்ட நிறைய நேரம் வேலை வாங்குறது. இப்போ பண்ணை ஆட்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விவசாயம் பார்க்குற காடுகள்லாம் பண்ணையாடு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 50,000 கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே 24 hours வேலை வாங்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படாத ஒரு உழைப்புக்காக அவங்களுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு வேலை வாங்குறது. இன்னும் தப்புன்னு சொல்லிட்டு கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976 சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 24 என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா குழந்தை தொழிலாளர் முறை அப்படிங்கிறது வந்து ஒழிக்கப்பட வேண்டும். 14 வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு குழந்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போகவே தவிர ஒரு சுரங்கம் போன்ற ஆபத்தான இடங்களில் வந்து பணிபுரிஞ்சு அவங்களுடைய குழந்தை பருவத்தினுடைய சுதந்திரத்தை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 24. ஓகேங்களா? ஓகே, இந்த குழந்தை தொழிலாளர் முறைய ஒழிக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் பேர் தான் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 1986. இந்த இயர்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. ஓகேங்களா? குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. நடைமுறைக்கு வந்து 1986. இப்போ ஒரு டவுட் வரும். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, நாம போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றோம், இல்லை போய் நாங்கள் டிவி போடு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதெல்லாமே குழந்தை தொழிலாளர் சட்டத்துக்கு கீழே வருமா? அப்போ அதுவும் 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தை தானே, நம்ம காட்டில் வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸ்கூலுக்கே போகாமல் காட்டில் வேலை பார்த்தா அது தப்பு. இப்போ நம்மளுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்பிங்காக இருக்காங்க அப்படின்னா அது குழந்தை தொழிலாளர்களுக்கு கீழே வராது. அது என்ன கீழே வரும்னா பெற்றோருக்கு உதவி செய்தல் அப்படின்ற கேட்டகரி கீழே வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 14 வயது அந்த ஏஜ் லிமிட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 14 வயசு அப்படிங்கிறது கம்பல்சரி படிக்கக்கூடிய வயசு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலையும் 6 to 14. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மத சுதந்திர உரிமை. ஓகேங்களா? இது ஒரு 3 பார்த்துருக்கோம். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மத சுதந்திர உரிமை. இதில் வந்து ஆர்டிகல் 25, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 25. ஒருத்தர் இந்திய குடிமக்களாக இருக்கிற நாம விரும்பின மதத்தை நம்ம எப்படி வேணாலும் நம்ம விரும்பிய மதத்தை பின்பற்றிக்கலாம். நம்ம வந்து எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றிக்கலாம். அதுதான் இதோடைய பியூட்டி. இந்தியாவுடைய பியூட்டியே அதுதான். எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றிக்கலாம், அது அவங்களுடைய இஷ்டம். இல்லை புதுதாக நாமளே ஒரு மதத்தை உருவாக்கணும்னாலும் உருவாக்கிக்கலாம். சரிங்களா? அதனால ஆர்டிகல் 25 என்ன சொல்றதுன்னா தான் விரும்பிய ஒரு மதத்தை அவங்க ஃபாலோ பண்றதுக்கும் அவங்க மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா இன்னொருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி என்னுடைய மதத்தை நீங்க சேர்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு மதத்துக்காரங்களை இன்னொரு மதத்துக்கு இழுத்துட்டு வரதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. ஓகேங்களா? அதுதான் என்ன சொல்றது அப்படின்னா ஆர்டிகல் 25 சொல்லுது. ஓகே, ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 26 என்னன்னா மத நிறுவனங்கள், அதாவது இப்போ நான் ஒரு ஏ அப்படின்ற ஒரு மதத்துக்காக நான் ஏங்கிற மதத்துக்கு வந்து பி மதத்துக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிங்கிற மதத்தை நான் பரப்புறதுக்கு நான் ஒரு ஆசிரமத்தை கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? அந்த ஆசிரமத்தை கிரியேட் பண்ணி என்னுடைய மதத்தை நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எனக்கு அந்த மதத்தை பரப்புறதுக்கு எனக்கு ஒரு மத நிறுவனத்தை வந்து நிர்வகிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஓகேங்களா? அதுதான் ஆர்டிகல் 26. இந்த உரிமையை ஆர்டிகல் 26 தருது. ஓகேங்களா? ஆர்டிகல் 27 என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஒரு மதத்தை நிறுவி அந்த நிறுவனத்துக்கு ஒரு அமௌண்ட் ஆகும். சரிங்களா? அந்த பரப்புறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான செலவினங்கள், இந்த மாதிரியான செலவுகள் இருந்து வரி பெறுவதற்கு அந்த மத நிறுவனத்துக்கு உரிமை இருக்கு. ஓகேங்களா? இந்த இதை வந்து ஆர்டிகல் 27 சொல்லுது. சரியா? இந்த ஆர்டிகல் 27 வந்து வரி விலக்கு பெறுவதற்கான உரிமையை அந்த மத நிறுவனத்துக்கு கொடுக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஆர்டிகல் 28 என்ன சொல்லுது அப்படின்னா கல்வி நிறுவனம். இப்போ ஒரு கல்வி நிறுவனம் இருக்கு, ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ இல்லை ஏதோ ஒரு அரசியல் உதவி பெறும் ஒரு கல்வி இருக்கு, இல்லை அரசியலுடைய ஒரு கல்வி நிறுவனமே இருக்கு.
கல்வி நிறுவனத்துல ஒரு மதம் சார்ந்த எந்த போதனை, இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மதமோ இந்து மதமோ முஸ்லீம் மதமோ அந்த மதத்தின் சார்ந்த எந்த ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொள்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இன்கேஸ் அப்படியே மேற்கொண்டாலும் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல மேற்கொண்டாலும் நம்ம படிக்கிற இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு மாணவன் என்ன பண்ணுவான்னா, நான் எனக்கு இதில் கலந்துக்கிற விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. கட்டாயப்படுத்தி யாரும் அந்த மத போதனையில அவங்கள உட்கார வைக்க கூடாது அப்படிங்கிற சொல்றது தான் ஆர்டிகல் 28. ஓகேங்களா? இப்போ இதோட என்னன்னா அந்த கல்வி உரிமை முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ வந்து இங்க கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு உரிமை இது என்னன்னா, இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் இருக்காங்க. அப்போ பெரும்பான்மையினருக்கு மேக்சிமம் நம்மளே அவங்களுடைய மதச்சின்னங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். இப்போ சிறுபான்மையினராக இருக்கவங்க அவங்க ஒரு மதச்சின்னத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு எதிராக ஏதாவது அச்சுறுத்தல் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சட்டமே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஓகேங்களா? ஆர்டிகல் 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினருடைய மொழி மதம் பண்பாடு அதெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுக்குது. ஓகேங்களா? அவங்க என்ன கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்களோ அந்த கல்ச்சரை தான் ஃபாலோ பண்றோம். இப்போ பெரும்பான்மையா இந்துக்கள் இருக்காங்க, எங்க கல்ச்சரை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், அவங்களை யாரும் கட்டாயப்படுத்த கூடாது. ஓகேங்களா? அதை சொல்றது ஆர்டிகல் 29. சிறுபான்மையினர் மொழி பண்பாடு மத சின்னம் ஆகியவற்றை பேணி பாதுகாப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதை சொல்றது ஆர்டிகல் 29. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 30 என்னன்னா, ஒரு சிறுபான்மையின மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு புது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டை கிரியேட் பண்ணி அதை வந்து வளர்க்கறதுக்கு உரிமை இருக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா? ஆர்டிகல் 30. ஒரு சிறுபான்மையின கல்வி நிறுவனங்களை நிர்வகிச்சு அதை நிர்வகிக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஓகேங்களா? இதோட இப்போ வந்து 5 அடிப்படை உரிமைகள் பார்த்தாச்சு. இப்போ லாஸ்டா அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் நம்பர் 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான் இப்போ நம்ம சொன்ன எல்லா ஆர்டிகல்லையும் நம்ம உரிமைகள்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுல ஏதாவது ஒரு உரிமையை அரசோ இல்லை ஏதாவது ஒரு தனி மனிதனோ மீறும் பொழுது நாம நீதிமன்றத்தை நாடி நமக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்டிகல் 32. சரிங்களா? இப்ப இந்த ஆர்டிகல் 32 என்னன்னா, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைகள் அப்படின்றது. ஓகே, இப்ப இது என்ன சொல்றாரு அம்பேத்கர்? ஓகே, இந்த அடிப்படை உரிமைகள்லாம் இந்திய குடிமக்களுக்கு கொடுத்த விஷயத்தை விட இதை மீறப்படும் பொழுது அவங்களுக்கு கேட்டுப்படும் உரிமையை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டும் அந்த உரிமையை பெற்றுத்தரும் ஒரு அமைப்பா செயல்படுறதாவது அம்பேத்கர் ஆர்டிகல் 32 இதையும் ஆன்மாவும் அப்படின்னு விவரிச்சிருக்காரு. அப்போ அந்த ஆர்டிகளுடைய முக்கியத்துவத்தை பார்க்கணும். ஓகேங்களா? ஆர்டிகல் 32 இதையும் ஆன்மாவும் சொன்னது யார் அப்படின்னா பி.ஆர். அம்பேத்கர். ஓகேங்களா? இப்போ ஒரு அடிப்படை உரிமை மீறும் போது நாம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்லயும் ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணி ஹைகோர்ட்லயும் நம்ம கேஸ் போட முடியும். கேஸ் போட்டு நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? இந்த அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீதிமன்றங்கள் வந்து பேராணைகள் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஒரு 5 வகையான பேராணைகள் இருக்கு. தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதியுறுத்தும் நீதி பேராணை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, அதுக்கப்புறம் தகுதி முறை வினவும் நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, இது மாதிரி நிறைய ஒரு 5 பேராணைகள் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஃபர்தரான கிளாஸ்ல அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். இதோட ஆர்டிகல் 32ஓட நம்மளுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் 33, 34, 35 பார்ட் 3ஓட ஜெனரலைஸான கான்செப்ட் சொல்ல முடிஞ்சு அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னன்னா ஆர்டிகல் 14 இருந்து 32 வரும். ஓகேயா? இந்த இப்போ நான் நடத்தின வீடியோஸ்ல இருக்கிற இந்த கண்டென்ட் உங்களுக்கு மோர் தென் இனஃப் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும். பட் இதை விட இன்னும் கிளாஸ் நம்ம டீட்டெயிலாக நம்ம எடுத்து கொடுப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நிதில் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.